திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 19ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார். ராகுவோட சேரப்போகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது, ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது. இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறார். எந்தெந்த 6 ராசி பிடிக்கிறார்னு பாருங்க. மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனத்தை பிடிக்கிறார். விடக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியை விடுவிக்க போகிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பிறவியில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில இருக்கோ, அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார். அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளிய வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிலையாக்கி நம்ம வழிபடுறோம். அதே போலதான் இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை, அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லதை கொடுக்க போறார். சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு. கெடுத்து தான் மறுபடியும் கொடுப்பார். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார். அப்போ அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும், உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார்? அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல 7.5 சனி முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு இருந்த காலத்துல உங்க ராசி அதிபதி குரு மறைஞ்சு மருத்துவ செலவு, கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார். இப்ப மறுபடியும் அர்த்தாஷ்டம சனி. அப்ப 4ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஆரோக்கியத்தை கவனமா வச்சுக்கோங்க. தாய்க்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம். அதே போல வீடு, மனை, சொத்து சுகங்கள் விற்கிறது, மறுபடியும் திரும்ப வாங்குறது, அதுல ஏதாவது வண்டி வாகனங்கள் பழுதாகிறது, தேவையில்லாத அதுக்கு ஏதாவது விரை செலவுகள் பண்ண வேண்டியது, கடுமையான மருத்துவ செலவுகள் வர்றது, இதெல்லாமே உண்டு. இதைத்தான் ஃபர்ஸ்ட் இந்த அர்த்தாஷ்டம சனியில பண்ணும். வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம். இது நான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன். இதெல்லாம் இந்த 2.5 வருஷம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நான் நெகட்டிவா சொல்றதை நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி, தசாபதிக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்கன்னா பெருசா வர்றது சிறுசா வரும். அல்லது வரும், வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும், அல்லது வந்ததுக்கு அப்புறம் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக இந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா சொல்றது. இப்போ உங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல இந்த 6 ராசி கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த 6 ராசி கட்டத்துல குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெயர் புகழ் மதிப்பு குறையிறது, சில விஷயங்கள்னால அவமானப்படுறது, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றது, கொஞ்சம் வண்டி வாகனங்கள்னால விரைய செலவுகள் ஆகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அதே இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 ராசி கட்டத்துல சனி பகவான் இருந்தாருன்னா பேச்சால பிரச்சனை, பணத்தால பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது, பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது, ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்க தான் மறுபடியும் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும், பேச்சால குடும்பத்துல வம்பு வழக்குகள் அதிகமாகிறது, இதெல்லாமே உண்டு. பொருளாதாரத்துல கொஞ்சம் அடிபடும். இதெல்லாம் இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தால் நடக்கும். அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தால் குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்ற தடை, கோவில் வழிபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள் செய்ய முடியல, குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவாகிறது, விரயங்கள், பண விரயங்கள், பயணத்தினால விரயங்கள், கணவன் மனைவிகளுக்கு கொஞ்சம் அந்யூன்யம் குறைவது, இதெல்லாமே உண்டு. காலில் அடிபடுறது, காலுக்கு ஏதாவது பிரச்சனை எடுத்து, கால் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், கால் வலி ஆகிறது, இதெல்லாமே உண்டு.
அடுத்து பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. கடன் அதிகரிக்கிறது, கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கறது, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற சூழ்நிலையை கொடுத்து அதை கட்ட முடியாம அதை அவமானப்படுத்துறது, அதே போல் வம்பு வழக்குகள் வர்றது, வேலையாட்கள் மூல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கறது, உங்கள் முதலாளிகள்னால பிரச்சனைகளை கொடுப்பது. 6ஆம் இடங்கிறது போட்டி தேர்வு. அந்த போட்டி தேர்வு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மார்க் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது, அல்லது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. லாபங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை, தொழிலில் லாபம் குறையிறது, தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது, தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடுறவங்களுக்கும் அதே போல அதன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகிறது. இதெல்லாமே நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளும் உண்டு. அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்துல புதன் இந்த இடத்தில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், திருமணம் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையை அமையல, பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது. அதே போல தொழில் சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ வருமானம் கொஞ்சம் குறைவு. முதலே வருமானம் குறைவாக தான் இருக்குது, இருப்பினும் இன்னும் கொஞ்சம் கடந்து தான் போகணும். பெரிய அளவுக்கு வருமானங்கள் இல்லை. அப்போ நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுல எதுவும் வேண்டாம், என்ன இருக்குது அதை கொண்டு போங்க, அதற்கப்புறம் ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்போ அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. சூரியன் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் தந்தையினுடைய ஆயுள், தந்தைக்கு கண்டங்கள், அல்லது தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவ செலவுகள், அல்லது உங்களுக்கு தந்தைக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கறது. நல்ல குரு அமையாமல் போகிறது, குரு மூலமாக ஒரு மனக்கசப்புகள். உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது தடை தாமதங்கள், எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, அல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைகளை கொடுப்பது, மார்க் சரியா இல்லாமல் இருக்கிறது, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். அதெல்லாமே கொஞ்சம் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, விளைச்சல் இல்லாட்டியும் பரவாயில்ல, பணத்தை போட்டு நஷ்டமாகி கடன் ஆயிடாதீங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பெயர் கிடையாது, 4ஆம் இடங்கிறது பெயர். அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் நல்ல பெயர் கிடையாது. அப்போ அரசியல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கு எவ்வளோதான் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கனாலும், ஒரு இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினச்சிங்கனாலும் அதில் உங்களுக்கு வளர்ச்சியும் கிடையாது, பெயரும் கிடையாது, கெட்ட பெயர் மட்டும்தான். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெயர் புகழ் கெடும். அதனால பெருசா நீங்க என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போறது கரெக்ட், ஓகே அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. வருமானம் வருதா, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இடம் விட்டு இடம் மாறுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கவனமா இருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது 4ல் சனி வரும்பொழுது மந்தத்தை கொடுக்கும், ஞாபக சக்தியை குறைக்கும், படிப்பை தவிர வேறு விஷயத்தில் நம்மளை டைவர்ட் பண்ணும், எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துக்கோங்க. இதில் நம்ம தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம். இருப்பினும் என்னோட அனுபவம் மூலமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு, இதுதான் உண்மை. ஏன்னா வரவங்க போகிறவங்க எல்லாத்துலேயுமே நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துருக்குறோம். ஜாதகம் பார்க்குறாங்க, நிறைய பேர் வருவாங்க, இதில் எல்லாத்துலேயுமே ஜாதகத்தில் அவங்க நன்மைகள் என்ன தீமைகள் எல்லாமே எடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஜாதகம் பார்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம்.